மாண்பு உறுப்பினர் நீங்க தீர்மானத்தை சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு வாய்ப்பு தர போறேன். தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிற போது அதை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு வந்து நான் அமைதியாக இருந்தேன். இப்போ அதை தாண்டி இப்படிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்போ பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் கடைசியிலே சொல்லுங்கள் இல்லை, அப்போ நீங்கள் சொன்னபடி நேரடியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ எப்போ நீக்குவீர்கள் என்று கேட்கின்றீர்கள். அருள் கூர்ந்து தீர்மானத்தை ஆதரிக்கிற அந்த செய்தியை மட்டும் பேசி நீங்கள் முடிப்பது தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லவில்லை, நான் நீக்கி விடுவேன். பதில் சொல்லுங்க. தேவை இந்த தீர்மானத்தை ஒட்டி தேவையில்லாத விஷயங்களை பேச மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு முன்பே தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவருடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். நான் என்ன சொல்றேன் பாருங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களும் திரும்ப விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.